வணக்கம். நான் Dr.Deepa Ganesh, laser and cosmetic gynecologist. இந்த மாமி மேக்கோவரில் வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு நீங்கள் எப்படி டெலிவரிக்கு முன்னாடி இருந்தீங்களோ அப்படியே உங்கள் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது. நான் எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ட்ரெண்ட் வந்து வெஜினோபிளாஸ்டி வித் ஹைமோனோபிளாஸ்டி வந்து பண்ணிக்கிறாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு வெயிட் போட்டுருச்சு, சிசேரியனால எனக்கு வெயிட் போட்டுச்சு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் ரிடக்ஷன் ஒரு லிஃப்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு இந்த ஏஜ் உமன் 45-50 வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜினாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் சொன்ன மாதிரி நான் சர்ஜிக்கல்ன்றது எனக்கு டெம்பரரி, சர்ஜரின்னு போயிட்டாங்க இட்ஸ் அ பெர்மனன்ட். ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மாடலிங் போகிறவங்க எல்லாமே தே கோ ஃபார் தீஸ். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு 3 செஷன்ஸ் கொடுப்போம் மந்த்லி. ஸோ ஏன்னா பிகாஸ் அந்த அடுத்து வந்து மாமி மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இதில் ஒன்று அப்படின்னா என்ன? மாமி மேக் ஓவர்னு பார்த்தீங்கன்னா இது அகெயின் இட்ஸ் நதர் ஒரு கேட்சி வேர்ட். இட்ஸ் அ பாப்புலர் ட்ரெண்ட் இன் த வெஸ்ட். என்னென்னா போஸ்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் வந்துட்டு அந்த பாடி சேஞ்சஸ் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மாறிடும். த மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு பிரெஸ்ட்லாம் கொஞ்சம் சேக ஆரம்பிச்சிடும், வயிற்றில் வந்துட்டு உங்களுக்கு நிறையா அந்த ஃபேட் போஸ்ட் டெலிவரி உங்களுக்கு அந்த ஃபேட்லாம் ரொம்ப போட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அதுமாதிரி பெண் உறுப்பு வந்துட்டு கொஞ்சம் லாக்ஸிட்டி ஆயிரும். இந்த மாமி மேக் ஓவரில் வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு நீங்கள் எப்படி டெலிவரிக்கு முன்னாடி இருந்தீங்களோ அப்படியே உங்கள் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது. என்னென்னா இப்போ பிரெஸ்ட் சேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு லிஃப்ட் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி லைப்போசக்ஷன் டம்மி டக் பண்ணுறது. அதுதான் உங்களுக்கு அந்த சேகான உங்களோட வயிறு வந்துட்டு போஸ்ட் டெலிவரி வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஃப்ளாட் ஆக்குறது வந்துட்டு அப்டோமோபிளாஸ்டி, அது டம்மி டக் சர்ஜரி ஆர் லைப்போசக்ஷன் சொல்கிறது. மூணாவது வந்துட்டு சொன்ன மாதிரி இந்த பெண் உறுப்பு வந்து டைட்டன் பண்ணுறது, வெஜினல் டைட்னிங், லேசர் வெஜினல் டைட்னிங் மூலிமா அதை டைட்டன் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கால் மாமி மேக் ஓவர். இது வந்துட்டு அப்படியே ஹவு யுவர் பிஃபோர் டெலிவரி உங்கள் பாடி அப்படியே வந்துட்டு மாற்றுறது மாமி மேக் ஓவர். இது வந்துட்டு அப்ராடில் வந்து வெரி பாப்புலர், ஸ்பெஷலி இந்த மிடில் ஈஸ்டில் இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமி மேக் ஓவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெஜினோபிளாஸ்டி, அதாவது வெஜினல் டைட்னிங், லேசர் வெஜினல் டைட்னிங் பண்ணிவிட்டு அலாங் வித் ஹைமோனோபிளாஸ்டியும் பண்ணுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் விமன் ஆர் கோயிங் ஃபார் ரீமேரேஜஸ், லைக் டிவோர்ஸ் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரீமேரேஜ் அப்படின்னு போகும்போதுட்டு அவங்க என்னென்னா இப்போ என் பார்ட்னருக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு பி யூ நியூ மீ, நான் எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து வெஜினோபிளாஸ்டி வித் ஹைமோனோபிளாஸ்டி வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இட்ஸ் டோட்லி நியூ விமன், லைக் யங்கில் எப்படி இருந்தாங்கனோ அலாங் வித் தர் வர்ஜின் எப்படி இருந்தாங்கனோ அந்த மாதிரி தே வாண்ட் தர் பாடி டு பி. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியறப்போ சரி நான் வீட்லேயே ஏதாவது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? மாமி மேக் ஓவருக்கு இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒன்று போஸ்ட் டெலிவரி இந்த மாதிரி பயங்கர வெயிட் போட்டு போவாங்க. ஸோ யூஸ்வலாகவே டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா யூ கேன் கெட் பேக் டு யுவர் ரெகுலர் ஷேப் பை வித் யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நல்லா வந்துட்டு லைக் ஃபாலோ ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் முக்கால்வாசி விமன் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு முக்கால்வாசி அவங்க அம்மா வீட்டில் 3 months or 6 months இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அம்மா வீட்டுக்கு போனாவே நல்லாவே உங்களுக்கு கவனிப்பாங்க வித் லாட் ஆஃப் ஃபுட் என்னது. ஸோ பயங்கர வெயிட் போடும். ஸோ அதனால் என்ன எல்லாம் முக்கால்வாசி காமன் கம்ப்ளைண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு வெயிட் போட்டுருச்சு, சிசேரியனால எனக்கு வெயிட் போட்டுச்சு. சிசேரியன் டெலிவரினால உங்களுக்கு வெயிட் போடாது. ஓகே, ஹார்மோன்ஸ் உங்களுக்கு ஹையாக இருக்கும், டெலிவரி அப்போ வெயிட் போடும். பட் ஒன்ஸ் யூ டெலிவர் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு வரும். அது வந்து நீங்களும் ஆல்சோ யூ ஷுட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும் வித் யுவர் சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல். ப்ராப்பர் ஹெல்த்தி டயட் சாப்பிடுங்க. யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் டெய்லி அட்லீஸ்ட் 1 hour எக்ஸசைஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் பேக் யுவர் ஷேப். சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் அந்த ஹையர் சைடாக இருக்கலாம், ஆர் எக்ஸசிவ் ஃபேட் போட்டிருக்கலாம். அவங்க என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணி என்ன தான் நம்ம டயட் இருந்தாலும் குறையாதவங்களுக்கு we can help you with these kind of procedures. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் ரிடக்ஷன் ஒரு லிஃப்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு அது சில எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குறையாது. அது நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். பட் வேறஸ் உங்களுக்கு அந்தந்த ஃபேட்லாம் இருக்கிற அந்த அப்டமன் ஃபேட்லாம் நீங்கள் ஓரல் தான் யூ கேன் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறையினா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் லைப்போசக்ஷன் அண்ட் டம்மி டக். அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த பெண் உறுப்பை வந்து என்ன பண்ணுவோம், அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். தட் யூ ஹேவ் டு கீப் டூயிங் இட் எவ்ரி டே. நீங்கள் டைட் பண்ணி லூஸ் பண்ணும்போதுட்டு நம்ம கொஞ்சம் அந்த டைட்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு அதை நீங்கள் டெய்லி பண்ணோது. பட் லாட் ஆஃப் விமன் வில் நாட் டூ இட். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கு மீறியும் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஸ்டில் இட்ஸ் லேக்ஸ்னா தென் we can do these laser procedures. பட் இந்த லேசர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாலும் ஸ்டில் we say
நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டயட்டும் ஃபாலோ பண்ணும், எக்ஸசைஸும் பண்ணும், இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸும் கண்டினியூஸாக பண்ணும். ஜஸ்ட் பிகாஸ் ஓகே நான் வந்துட்டு ஓகே இப்போ நான் ப்ரொசீஜருக்கு வந்துட்டேன், நான் லேசர் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் லேசர் பண்ணாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் யூ ஆல் நோ, இந்த நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெம்பரரி. பெர்மனெண்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். ஜஸ்ட் லைக் எவ்ரி விமன் வந்துட்டு எவ்ரி ஒன்ஸ் இன் அ மந்த் ஒரு 2 months ஃபேஷியல் போய் ஃபேஸ் வந்துட்டு அவங்க க்ளோ பண்ணிக்கிறாங்க, லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் எதுவும் நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் வந்துட்டு இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 sessions 3 months பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இட் ஸ்டேஸ் ஃபார் அட்லீஸ்ட் 10 to 12 months. அதுக்கப்புறம் whenever needed. நிறைய விமென்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வரும்போது வந்துட்டு நான் இப்போ ஒரு வெக்கேஷன் போகிறேன் என் ஹஸ்பண்டோட, ஐம் கோயிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ டூர். ஸோ இப்போது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்துட்டு அந்த 1 month போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி லேசர் ப்ரொசீஜர் வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ தே கெட் அ டைட்னிங் எஃபெக்ட். ஸோ பட் யூ ஹேவ் டு கீப் டூயிங் தட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஓகே. ஸோ நீங்கள் இந்த நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் சொன்னீங்க, இது நிறைய பேர் வந்து சர்ஜரினா பயப்படுவாங்க. நான் சர்ஜரினாலும் அது எவ்வளோ வலிக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கேலில் 1 to 10 இருக்குன்னா இந்த நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு எவ்வளோ பெயின் இருக்கும்? நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பற்றி முக்கால்வாசி நம்ம பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த லோக்கல் அனஸ்டிக் க்ரீம் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அப்சல்யூட்லி தே வில் நாட் ஹேவ் பெயின். ஏன்னா நம்ம அந்த இப்போ நீங்கள் இப்போ ஃபேஸ்க்கு போகிறீங்க, ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் போகிறீங்க, ஒரு ஹேருக்கு போகிறீங்க, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதர் லோக்கல் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிடுவாங்க. க்ரீம் அப்ளை பண்ணிட்டு 15 to 20 minutes பண்ணும்போது அந்த ஏரியாவே நம்பாயிரும். நம்பானதுக்கப்புறம் when you inject உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இது சேம் திங் அந்த பெண் உறுப்புலையும் அந்த இடத்துல வந்துட்டு சப்போஸ் டைட்னிங் எஃபெக்ட் வேணும் லேசர் மூலிமானா நாங்கள் அந்த லோக்கல் அந்த அனஸ்டிக் ஜெல் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் லேசர் பண்ணும்போது அப்சல்யூட்லாக வந்துட்டு உங்களுக்கு பெயினே இருக்காது. அதான் சொன்ன மாதிரி அனஸ்தீசியாவே தேவைப்படாது. ஜஸ்ட் அ லோக்கல் க்ரீம், நம்னஸ் க்ரீம் தான், நம்பிங் ஏஜென்ட் மட்டும் தான் தேவைப்படும். அதனால தான் அப்ராடில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லஞ்ச் பிக் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து படுப்பாங்க, வந்து பண்ணிவிட்டு 15 to 20 minutes பண்ணிவிட்டு they just get back to the regular work. நீங்கள் போயிடலாம். ஸோ உங்களுக்கு அப்சல்யூட்டாக பெயினே இருக்காது. அது அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது கூட இந்த நம்பிங் ஏஜென்ட் கொடுத்து தான் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ பெயின்ன்றது இருக்காது. மேபி மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸோ மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் சொல்லும் போது மேபி மைல்டு லைக் பேராசிட்டமால் அந்த மாதிரி பெயின் கில்லர் வில் ஹெல்ப். பட் எனக்கு தெரிஞ்சு 98% ஆஃப் விமனுக்கு வந்துட்டு நாங்கள் எதுவுமே பெயின் கில்லர் கொடுத்ததில்ல போஸ்ட் ப்ரொசீஜர். பட் அந்த 2% ஸ்பெஷலி இந்த போஸ்ட் மெனோபாசல் விமன், இந்த ஏஜ் உமன் 45-50 வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜனரவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து ஹார்மோன்ஸ் சுத்தமாக நில்லாக இருக்கும். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டாலரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங்டு அந்த நம்பிங் க்ரீம் போட்டு நாங்கள் அப்ளை பண்ணுவோம். ஆர் மைல்டு இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம். ஓகே. விமனோட பாடியில் காஸ்மெட்டிக்காக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களோட பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் சாகி பிரெஸ்ட்டை வந்து இது பண்ணுறது. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ்னால அது பண்ண முடியாதா? ஃபிசிக்கல் உங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டில் வந்துட்டு யூ கேன் டோன் இட். சரிங்களா? உங்களுக்கு மசில் செஸ்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது டோன் ஆகும். பட் வென் இட்ஸ் சாகிங், ஸ்பெஷலி போஸ்ட் டெலிவரி வென் தியர் ஃபீடிங் மதர்ஸ் ஆஃப்டர் லாக்டேஷன் ஃபீட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் த லாட் ஆஃப் ஃபேட் அது. ஸோ அது சாக்னது வந்துட்டு யூ கேன் ஒன்லி லிஃப்ட் இட். கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வைக்கணும். அது வந்து எக்ஸசைஸ்னால வந்துட்டு உங்களுக்கு வந்து திருப்பி அது பேக் டு தட் பொசிஷன் வராது. மேபி அந்த இனிமேல் ஃபர்தர் அந்த சாக் ஆகி கொஞ்சம் லூஸாக இருந்து கொஞ்சம் தடுக்கும். மேபி யூ கேன் டோன் இட் இனிமேல் ஃப்யூச்சர் வந்துட்டு இது பண்ணுறது தான். பட் அட் ப்ரெசென்ட் சாக் ஆகிடுச்சுன்னா தட் எக்ஸசைஸ்னால யூ கேன் நாட் லிஃப்ட் இட் பேக். அதுக்கு யூ கேன் கோ ஃபார் தீஸ் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்துடுச்சு வேர் யூ கிவ் சம் இன்ஜெக்ஷன்ஸ், some ரேடியோ ஃப்ரீக்வன்சி லேசர்ஸில் ஆல்சோ யூ லிஃப்ட் யுவர் லிட்டில் பிட் மைல்டாக சாக் ஆனதுக்கு லிஃப்ட் பண்ணலாம். ஆர் சொன்ன மாதிரி இந்த சர்ஜிக்கலாக தான் யூ கேன் லிஃப்ட் இட். ஓகே. ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கலாக இது பண்ணுறப்போ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்போ அவங்க அடுத்த குழந்தை பெற்றுக்கிறப்போ ஃபீடிங்கில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஃபீடிங் யூஸ்வலாக வந்துட்டு வாட் வி ரெக்கமெண்ட் இஸ் யூ கம்ப்ளீட் யுவர் ஃபேமிலி. எனி சர்ஜரி இஃப் யூ கோயிங் ஃபார் சொன்ன மாதிரி நான் சர்ஜிக்கல்ன்றது டெம்பரரி. சர்ஜரின்னு போயிட்டாங்க இட்ஸ் அ பெர்மனன்ட். சொல்கிற மாதிரி ஈவன் இந்த வெஜனல் டைட்னிங், பெண்ணூர் இப்போ டைட்டன் பண்ணுறதும் சரி, ஆர் இந்த மாமி மேக்கோவர் போகிறதும் சரி, ஆர் பிரெஸ்ட் வந்து லிஃப்ட் பண்ணுறதும் சரி, யூஸ்வலி நான் என்ன அட்வைஸ் பண்ணணும், உங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ டூ இட்ஸ் பெர்மனன்ட். ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூ கேன் டூ திஸ் சர்ஜரிஸ். சில பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 yearsக்கு வந்துட்டு ஐம் கிவிங் அ ஸ்பேசிங் ஃபார் த நெக்ஸ்ட் சைல்டு, அது எனக்கு ஒன்றும் வேணும்னா இட்ஸ் அகெயின் யுவர் சாய்ஸ், யூ கேன் கோ ஹெட். பட் யூ ஷுட் நோ திருப்பியும் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே உங்களுக்கு சேக் ஆயிரும். நீங்கள் வெஜனல் டைட்னிங் பண்ணுறதும் திருப்பியும் லாக்ஸ் ஆயிரும் இஃப் யூ கோயிங் ஃபார் நார்மல் டெலிவரி.
இதே சிசேரியன்னா இட்ஸ் ஃபைன், லைக் இட் வில் மெயின்டைன். அதே மாதிரி ஒன்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு அந்த லாக்ஸிட்டி கொஞ்சம் வரதான் செய்யும். ஸோ அந்த டைமில் இஃப் நீடட் தென் யூ கேன் கோ ஃபார் அ ரீசர்ஜரி. ஸோ அதெல்லாம் முந்தையே நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அதனால் முக்காசி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு கம்ப்ளீட் பண்ணிங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் 4 to 5 years கேப் விட்டுருக்கேன், ஐ வாண்ட் இட்னா தென் அகைன் இட்ஸ் யோர் சாய்ஸ். இல்லைன்னா another thing வந்து சொன்ன மாதிரி இந்த நான் சர்ஜிக்கல் வி ரெக்கமெண்ட். ஸோ 2-3 years கழிச்சு யூ கோட் ஹேவ் 1 more பேபி, ஃபேமிலி கம்ப்ளீட் ஆனால் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் போங்க. இந்த மாதிரி வெஜினல் டைட்னிங் லேசர் மூலிமா நான் சர்ஜிக்கல் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வரைக்கும் தேவையோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தென் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் ஃபேமிலி யூ கேன் கோ ஃபார் அ பர்மனெண்ட் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ இது சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறப்போ ஃபீடிங் அப்போ ஏதாவது பிரச்சனை வருமா? சரி, நான் சொன்ன மாதிரி இதுவே வந்துட்டு ஐ வில் யூஸ்வலி ரெக்கமெண்ட் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஃபேமிலி. ஸோ ஈவன் சிலிக்கானாக இருக்கட்டும் ஆர் பிரெஸ்ட் லிஃப்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூ ஃபினிஷ் ஆல் யர் பிரெஸ்ட் ஃபீடிங் தென் ஐ வுட் ரெக்கமெண்ட் எனி பர்மனெண்ட் பிரெஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆர் ரிடக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். பட் சில பேர் வந்துட்டு அந்த யங் கேர்ள்ஸ் வந்துட்டு who are into entertainment industry, மாடலிங் போகிறவங்க எல்லாமே they go for these enhancements with சொன்ன மாதிரி இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ஸ்லாம் போகிறாங்க. சில பேர்த்துக்கு அது நல்லா சூட் ஆயிரும், சில பேர்த்துக்கு over a period of time some people நிறைய பேர் பார்த்துருக்கோம் they have infection, so they have to go for the removal. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது then we have to ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்துடும் அது. ஸோ another thing வந்து இந்த சாக் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விமன் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஒன்று வந்துட்டு மில்க் வந்துட்டு எனக்கு கம்மியாகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாக வருது, அதனால் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஃபியூ வீக்ஸ் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப சாக் ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் திஸ் லாட் ஆஃப் மில்க் செக்ரேஷன்ஸ்னால பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க. பட் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வர அந்த மில்கில் தான் யூ ஹேவ் லாட் ஆஃப் லைக் வைட்டமின்ஸ் அண்ட் இம்யூனிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் ஆல் த விமன் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அட்லீஸ்ட் 6 months நீங்கள் கொடுத்தே ஆகணும். சில பேர்த்துக்கு பிரெஸ்ட் ப்ரொடக்ஷன் மில்க் ப்ரொடக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் டேப்லெட்ஸ் அண்ட் கிரானியூல்ஸ். அதை நீங்கள் ப்ளஸ் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி டயட் நீங்கள் சாப்பிடணும். வித் ஆல் தீஸ் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் எவ்வளோ வருது, சில பேர்த்து உங்களுக்கு 3 months தான் வரும், பரவாயில்ல 3 months வந்தாலும் ப்ளீஸ் கிவ் பிரெஸ்ட் மில்க். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்துட்டு எனக்கு சாக் ஆயிரும், எனக்கு அந்த பிகாஸ் ஆஃப் தட் ஐ லூஸ் மை பியூட்டி, அதெல்லாம் பார்க்காதீங்க. விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆல் த இம்யூனிட்டி அண்ட் வைட்டமின்ஸ் எவ்ரி திங் கோஸ் டு யர் பேபி. அதனால அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார் பேபி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். If at all it gets sagged, you can always go for these procedures. ஸோ அதனால் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்துட்டு எனக்கு ஃபீட் பண்ணால் சாக் ஆயிரும் வந்துட்டு I usually don't go with it. என்ன கேட்டிங்கன்னா you have to feed, it's very very important, you must feed the baby. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதாங்க அந்த லேசர் மிஷின். இந்த மாதிரி அந்த சொன்ன மாதிரி அந்த லேசர் வெஜினல் டைட்னிங்க்கு யூஸ் பண்ணுறதோ ஆர் இந்த யூரின் லீக்கேஜ் வரதுக்கு யூஸ் பண்ணுறது லேசர் மிஷின். இது பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி CO2 ஃப்ராக்ஷனேட்டட் CO2 லேசர்னு சொல்லுவோம். இந்த லேசர் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணுறது, ஸ்கின் லைட்னிங் ஆர் லைக் ஸ்கின் டைட்னிங்க்கு ஆல் த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற CO2 லேசர். இப்போ அதிலே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வெஜல் ப்ரோபுன்றது. இந்த ப்ரோப் தான் அந்த பெண் உறுப்பு வெஜனன்றது இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி இது நம்ம வந்துட்டு இட் டேக்ஸ் ஒன்லி லைக் 10 to 15 minutes. இது வந்துட்டு இப்படி உள்ள அந்த லேசர் பீம் வந்துட்டு ஃபுல்லாக சுத்த பாஸ் பண்ணும் போதுட்டு ஃபுல்லாக அந்த வெஜனல்குள்ளே வந்து அந்த லேசர் பீம் ஈக்குவலாக போகும்போது என்ன ஆகும், அந்த கொலாஜன்றது நம்ம பாடியில் வந்து யூஸ்வலி இருக்கும், அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அது இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபைப்ரோசஸ் ஆகி அந்த டைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால அந்த பெண் உறுப்பு வெஜனா வந்து டைட்டன் ஆயிரும். அதே மாதிரி நம்ம அந்த ஆன்டீரியர் வெஜனல் வால்ன்றது, அதாவது வெஜனல் வந்து மேலே ஆன்டீரியர் கீழே போஸ்டீரியர், மேலே அந்த ஆன்டீரியர் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு அந்த பிளாடர்னு இருக்கிற அந்த இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம இருமுனா தும்முனா வந்து யூரின் லீக்கேஜ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து மேலே ஆன்டீரியர் மட்டும் நம்ம கொடுக்கும்போதுட்டு அந்த மைல்டு டு மாடரேட் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது யூரின் லீக்கேஜ். அது வந்துட்டு இந்த மாதிரி கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ணி டைட்டன் பண்ணி ஃபைப்ரோஸ் ஆகும்போதுட்டு அந்த டைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும்போதுட்டு உங்களுக்கு யூரின் லீக்கெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு 3 sessions கொடுப்போம் மந்த்லி. ஸோ ஏன்னா பிகாஸ் அந்த லேசர் ஒர்க் பண்ணுறே அந்த ரீஜென்ரேஷன் ஆரம்பித்து அந்த கொலாஜன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் டேக்ஸ் 3 to 4 weeks. So every 3 to 4 weeks you give at least 3 sessions. So end of 3 months நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் அந்த டைட்னிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். மோஸ்ட் ஆஃப் த விமன் செகண்ட் செஷன்லேயே அந்த யூரின் லீக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. பட் த ப்ரோட்டோகால் இஸ் அட்லீஸ்ட் 3 sessions நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் அட்லீஸ்ட் ஃபார் அ இயர் இருக்கும். ஆஃப்டர் அ இயர் you can keep
ஒரு வாட்டி இந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஜஸ்ட் ஹவு லைக் பிகாஸ் as I said இது வந்துட்டு இட்ஸ் அ நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அண்ட் இட்ஸ் அ டெம்ப்ரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அந்த எஃபெக்ட் யூஸ்வலி வந்துட்டு 10 to 12 months இருக்கும். ஆஃப்டர் 12 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுதோ, திருப்பி யூரின் லீக்கேஜ் வருதோ, அப்போலாம் வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் திங் வந்துட்டு அலாங் வித் திஸ் இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படிலாம் இல்லை. இந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் ஸ்டில் அந்த பெல்விக் ஃப்ளோர் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும். வித் வெரி ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி போஸ்ட் மெனோபாசல் விமன் ஆர் ஏஜிங் விமன் வந்துட்டு டெஃபினெட்லி நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் மல்டி வைட்டமின்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ஓவரால் இட்ஸ் ஃபுல்லி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆன் த ஹோல் எல்லாமே. ஸோ நம்ம எக்ஸசைஸு, லைஃப் ஸ்டைல், சம் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரக்ஸ் அலாங் வித் திஸ் டெம்பரரி நான் சர்ஜிக்கல் லேசர் ட்ரீட்மெண்ட் ஆன் த ஹோல் நம்ம வந்துட்டு அந்த டைட்னிங் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ப்ரொலாங்காக வச்சுக்கோம். அண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அன் ஆன்டி ஏஜிங். ஸோ இப்போ காஸ்மெட்டிக் கைனகாலஜி அப்படின்னு வரப்போ நீங்கள் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா? எனி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தாவே யூஸ்வலி இட்ஸ் வெரி லிட்டில் ஆன் த எக்ஸ்பென்சிவ் சைட். ஏன்னா இது எந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆகாது. பிகாஸ் இது வந்துட்டு நீங்கள் டு லைக் யூனோ உங்களுக்கு சில பார்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம், அதனால நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூ டூயிங் தீஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் மெடிக்கலி நெசசரி. ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்கு வரும்போது நோ இன்சூரன்ஸ் கவர்ஸ் அண்ட் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். பட் நீங்கள் அப்ராடில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். த மோஸ்ட் இப்போ காஸ்மெட்டிக் கைனகாலஜி ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் சொல்லுங்கள் இந்த வெஜனல் டைட்னிங் ஆர் இந்த டிசைனர் வெஜனைஸ்ன்னு சொல்கிறது இட்ஸ் வெரி பாப்புலர். அந்த ஏரியாவே வந்துட்டு யூ கேன் டிசைன் ஹவ் யூ வாண்ட். அந்த பெண் உறுப்பை வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இட் வில் காஸ்ட் சம்வேர் பிட்வீன் 9 to 10 lakhs மினிமம் நான் சொல்கிறது. பட் இந்தியாவில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அந்த இதுக்கு வந்துட்டு யாருமே லைக் நோபடி வில் கம். அண்ட் அதர் திங் சொல்லப்போனால் around the world, India is actually solopana it's very very less when you, any kind of procedure it will be like surgical procedure or medical kaga panda procedure when compared to, because I've also been abroad like US or I've been trained in Germany and France. Anglam paakumbodhu anga irukka procedures cost India la pathina it's very very less. So abroad la sonamana it's 3 to 4 times higher and it's very less. And cosmetic of course it's little expensive, but அதுவே medical reasons க்கு பண்ணுறது வந்துட்டு யூஸ்வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த யூரின் லீக்கேஜ் வரதுனால பண்ணுற ப்ரொசீஜர் ஆர் அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் லெஸ் when compared to the purely cosmetic reasons. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தீபா. இவ்வளோ நேரம் எங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பேசினதுக்கு தேங்க்யூ.